ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கிரேசி மணி எலக்ட்ரிக்கல். நான் உங்க மணிகண்டன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபேஸ்னா என்ன, நியூட்ரல்னா என்ன, எர்த்னா என்ன. அப்புறம் மின் கம்பிகள்ல பறவைகள் உட்காரும் போது அதுக்கு ஏன் ஷாக் அடிக்கிறது இல்ல, ஆனா அதே மின் கம்பியில நம்ம கை வைக்கும் போது நமக்கு ஏன் ஷாக் அடிக்குது. இதை பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது ஃபேஸ். ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம 3 பேர்ல குறிப்பிடுவோம். ஃபேஸ் ஒயர்னு சொல்லுவோம், மெயின் ஒயர்னு சொல்லுவோம், லைவ் ஒயர்னு அப்படி சொல்லுவோம். ஃபேஸை இந்த 3 பேர்ல குறிப்பிடுவோம். அடுத்ததா பார்க்க போறது நியூட்ரல். நியூட்ரலை நம்ம நியூட்ரல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரிட்டர்ன் பாத் அப்படிங்கிறது. பட் மோஸ்ட்லி அந்த பேரை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. மூணாவதா இருக்கிற ஒரு விஷயம் எர்த். எர்த் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பயன்படுத்துறது தான். இதுவுமே ஒரு நியூட்ரல் தான், பட் இந்த நியூட்ரல் சொல்ல மாட்டோம். ஏன்னா இது ஒரு சேஃப்டிக்காக பயன்படுத்துறதுனால இதுக்கு ஒரு தனி பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம எர்த்திங் அப்படின்னு குறிப்பிடுறோம். நம்ம வீடுகளில் எல்லாருடைய வீடுகள்லையுமே இது போன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வீடுகளில் எல்லா இடங்கள்லையுமே 5 பின் சாக்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். 5 பின் சாக்கெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான் 5 பின் சாக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரைட் சைடில் ஃபேஸும் லெஃப்ட் சைடில் நியூட்ரலும் டாப்பில் எர்த்தும் வரும். இது எல்லார் வீட்லேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஃபேஸ் அப்படிங்கிறது கரண்ட் உள்ள வரதுக்கான ஒரு வழி தான் ஃபேஸ் அப்படிங்கிறது. நியூட்ரல் அப்படிங்கிறது வந்த கரண்ட் ரிட்டர்ன் போறதுக்கான வழி. எர்த் அப்படிங்கிறது சேஃப்டி. எர்த் பத்தி நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்லி தரேன். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஃபேஸ்னா என்ன, நியூட்ரல்னா என்ன அப்படின்னு. ஃபேஸ் அப்படிங்கிறது கரண்ட் உள்ள வரதுக்கான வழி, நியூட்ரல் அப்படிங்கிறது கரண்ட் ரிட்டர்ன் போறதுக்கான வழி. உதாரணத்துக்கு இப்போ என் கையில ஒரு பல்ப் இருக்கு. இந்த பல்பை நான் எரிய வைக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே வேணும். இப்போ இந்த சிகப்பு கலர் ஒயர்ல நான் ஃபேஸையும் கருப்பு கலர் ஒயர்ல நான் நியூட்ரலையும் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பல்ப் ஆனது எரியும். நான் இதுக்கு ஃபேஸை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பல்ப் எரியாது. நியூட்ரலை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னாலும் எரியாது. ஃபேஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நியூட்ரலும் முக்கியம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் நான். இப்போ நம்ம மூச்சை இழுக்கிறோம். மூச்சை இழுக்கும் போது ஆக்சிஜனையும் வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம வெளியிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நான் ஆக்சிஜனை எடுத்துட்டேன், இப்போ விடும்போது கார்பன் டை ஆக்சைடா மாறிடுச்சு. இப்போ எனக்கு எது முக்கியம் நீங்களே சொல்லுங்க. ஆக்சிஜனும் முக்கியம், கார்பன் டை ஆக்சைடும் முக்கியம். அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நியூட்ரலுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். நியூட்ரல் இல்லை அப்படின்னா அந்த ஒரு டிவைஸ் ஒர்க் ஆகாது. நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸாக இருந்தாலும் சரி, ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மூணாவதாக உள்ளது எர்த். எர்த் அப்படிங்கிறது நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ இல்லை கிரைண்டரோ ஏதோ ஒன்று, இதை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஃபேஸ் நியூட்ரல். இப்போ இது ஒரு ஃப்ரிட்ஜ்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்கு நான் ஃபேஸையும் கொடுத்துட்டேன், நியூட்ரலையும் கொடுத்துட்டேன். இந்த ஃபேஸ் நியூட்ரல் இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு உள்ள போயிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற கம்ப்ரஸரையும் உள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன லைட்டையும் எரிய வச்சிடும். அதோட ஃபேஸோட வேலை முடிஞ்சு போச்சு, ரிட்டர்ன் நியூட்ரல் வழியாக வந்துடும். இன்கேஸ் உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, ஒரு 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லேசாக சின்னதாக ஒரு லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். அந்த லீக்கேஜ் கரண்ட் எதனால் வருது அப்படின்னா அந்த ஒயரில் எங்கேயாச்சும் சின்னதாக வந்து மேலே உள்ள இன்சுலேஷன் ஆனது ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ அது பாடியில் டச் ஆகும்போது அதை வந்து லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸ்லேருந்து வர்ற அந்த ஒயர் லேசாக வீணாகிறதுனால பாடியில் டச் ஆகி பாடி முழுக்க அந்த கரண்ட் ஆனது நின்றுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த லீக்கேஜ் கரண்ட்டை நம்ம திரும்ப கிரவுண்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம்தான் எர்த் அப்படிங்கிறது. இது வந்து எர்த்தோட சிம்பிள் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயம் தான் எர்த் அப்படிங்கிறது. இப்போ ஃபேஸ் வருது, கம்ப்ரஸரை ரன் பண்ண வைக்குது, திரும்ப நியூட்ரல் வழியா ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ இந்த லீக்கேஜ் ஆன கரண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா ஃப்ரிட்ஜோட பாடியிலே வந்து மேலே நின்றுகிட்டு இருக்கும். இப்போ எனக்கு தெரியல அது லீக்கேஜ் கரண்ட் இருக்கு அப்படின்னு, நான் போய் அதில் கை வச்சுட்டேன் அப்படின்னா, இன்கேஸ் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் எர்த்திங் இல்லை அப்படின்னா அந்த கரண்ட் ஆனது என் மேல பாயும். ஸோ என் மேல எப்படி பாயும் அப்படின்னா, நான் நிற்கிறது தரையில, தரை அப்படிங்கிறது நியூட்ரல் உள்ள ஒரு இடம். ஸோ தரையிலேருந்து தான் நியூட்ரல் அப்படிங்கிற ஒன்றே நமக்கு கிடைக்குது. ஸோ நான் தரையில் நிற்கிறேன், நான் போய் ஃப்ரிட்ஜை திறந்த உடனே என்னுடைய உடம்புக்குள்ள அந்த கரண்ட் ஆனது பூந்து நியூட்ரலில் போய் சேர்ந்துடும். ஸோ அப்போது அந்த இடத்துல எர்த்திங் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த லீக்கேஜ் கரண்ட் என்ன ஆகும்னா எர்த்திங் வழியாக போய் கீழே கிரவுண்டில் போய் சேர்ந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபேஸ்னா என்ன, நியூட்ரல்னா என்ன, எர்த்னா என்ன அப்படிங்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம், மின் கம்பிகளில் பறவைகள் உட்காரும் போது அதுக்கு ஏன் ஷாக் அடிக்கிறது இல்லை. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம்
பறவைகள் வந்து ஏதோ ஒரு ஒயர்ல தான் உட்காரும். இப்போ மின் கம்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 4 ஒயர் போகும். நம்ம தெருக்கல்ல வர்ற ஃபேஸ் லைன் பொதுவா 3 ஃபேஸ் லைன் தான் வரும். 3 ஃபேஸ் லைன் அப்படிங்கிறது RYB. இந்த 3 ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் வரும். வர்ற பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணு இந்த கம்பியில உட்காரும், இல்ல இந்த கம்பியில உட்காரும், இல்ல இதுல. சோ இப்படி 4ல ஏதோ ஒரு கம்பியில உட்காரும் போது பறவைகளுக்கு ஒன்றும் ஆகாது. பறவைகளுக்கு மட்டும் கிடையாது, மனிதர்களாகிய நம்மளுக்கும் சரி, நம்ம ஃபேஸ்ல மட்டும் கை வைக்கும் போது நமக்கு ஒன்றும் ஆகாது. நம்மளுடைய உடம்பானது கீழே தரையில நியூட்ரலோட நம்மளுடைய பிணைப்பு இல்லாம இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்போ இதுல ஒரு பறவை உட்காருது அப்படின்னா இது ஃபேஸ்ல மட்டும்தான் உட்கார்ந்துருக்கு. ஸோ அந்த பறவைக்கு பாதிப்பு இல்லை. ஆனா இந்த பறவை இங்க இருக்கிற இந்த பறவை எப்ப நியூட்ரலை வந்து டச் பண்ணுதோ உடனே அந்த பறவைக்கு ஷாக் அடிச்சு அந்த பறவை இறந்துடும். உதாரணத்துக்கு சில இடங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம், பறவை ஷாக் அடிச்சு கீழே விழுகிறது. அப்படி இல்லைன்னா அணில் ஷாக் அடிச்சு கீழே விழுகிறது. காரணம் என்ன அப்படின்னா அணிலானது இந்த ஃபேஸ் வழியா வந்துகிட்டு இருக்கும். ஆனா இங்கேருந்து இங்க கிராஸ் பண்ணும்போது அதுக்கு தெரியாது. இங்க இருந்து ஒரு கால் எடுத்து இங்க வைக்கும் போது ஸோ இங்க இருந்து ஃபேஸ் கிடைச்சிரும், இங்க இருந்து நியூட்ரல் கிடைச்சிரும். ஸோ ஃபேஸ் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா அணிலோட உடம்புக்குள்ள இருந்து பாஞ்சி நியூட்ரலுக்கு வர பார்க்கும். அப்படி பார்க்கும்போது மின்சாரம் தாக்கி அணிலானது உயிரை இழந்துருது. ஸோ இப்படிதான் இந்த ஃபேஸ் நியூட்ரல் எர்த் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. அதே நேரம் பறவைகளுக்கு இதனாலதான் உயிரிழப்பு ஏற்படாம இருக்குது. இப்போ இந்தியன் ரயில்வேல ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்காக மேல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் போட்டிருப்பாங்க. அதுல இருந்து கரண்ட் வரும், ட்ரெயின் ஆனது மூவ் ஆகும். ஸோ அந்த கம்பியில கை வச்ச உடனே நம்ம இறந்துருவோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்டது. ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மைல்டு ஸ்டீல், இரும்பு, அலுமினியம் இந்த மாதிரி உலோகங்களை பயன்படுத்தி தான் ட்ரெயினை வந்து உருவாக்கி இருப்பாங்க. உலோகங்கள் அப்படிங்கிறது மின்சாரத்தை மிக எளிதில் கடத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள். இந்த ட்ரெயினுக்கு நியூட்ரல் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே தண்டவாளத்துல இருந்து தான் கிடைக்குது. ஸோ மேலே இருக்கிற கம்பியில இருந்து ஃபேஸ் வந்துடும். அந்த ஃபேஸ் நேராக போய் அந்த ட்ரெயின் இன்ஜின்ல இருக்கிற மோட்டர் கூட கனெக்ட் ஆகிடும். பட் மோட்டர் ஓடுறதுக்கு ஃபேஸ் மட்டும் பத்தாது, அதுக்கு நியூட்ரலும் வேணும். நியூட்ரல் எங்கேருந்து கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு 100 அடிக்கு இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு 200 அடிக்கு ஒரு இடத்துல, ஸோ அந்த அளவு எனக்கு தெரியல, ஒரு குறைந்தபட்சம் 100 அடியிலேருந்து ஒரு 200 அடி டிஸ்டன்ஸ்ல அங்கங்க நியூட்ரல்ல வந்து ஒரு சின்ன ஒரு இரும்பு பட்டையை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இரும்பு பட்டை என்ன பண்ணும் அப்படின்னா தரையோட போய் கனெக்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து நியூட்ரல். ஸோ இந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து அந்த இன்ஜினுக்குள்ள இருக்கிற மோட்டாருக்கு நியூட்ரல் கிடைச்சிடும். மேலே போற லைன் ஒயர்ல இருந்து ஃபேஸ் கிடைச்சிடும். இப்போ இந்த மோட்டார் ஆனது ரொட்டேட் ஆகும்போது இன்ஜின் மூவ் ஆகும். இப்படிதான் வந்து ரயில்ல இருக்கிற இன்ஜின் ஆனது ஒர்க் ஆகுது. இப்போ நான் ட்ரெயின் மேலே ஏறி நின்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய பாடி முழுக்க நியூட்ரல் இருக்கும். ஏன்னா ட்ரெயினோட பாடிங்கிறது உலோகத்தால் செய்யப்பட்டது. அந்த உலோகத்து மேல நான் நிக்கிறேன். அப்ப என்னுடைய உடம்பும் ஆல்ரெடி நியூட்ரலா தான் இருக்குது. இப்ப மேல போயிட்டு இருக்க ஒயர் வந்து ஃபேஸ் ஒயர். ஸோ அந்த ஃபேஸ் ஒயர்ல கை வைக்கிறேன் நான், என்னுடைய உடம்பு நியூட்ரல் இருக்குது. ஸோ உடனே எனக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும், நான் செத்துருவேன். அதே என்னுடைய உடம்பு நியூட்ரல்ல டச் ஆகல, நியூட்ரலுக்கும் எனக்கும் இடையில கேப் இருக்கு அப்படிங்கிறப்போ நான் ஃபேஸ் ஒயர்ல கை வைக்கும் போது எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதுக்காக யாருமே உங்க வீட்டில் இருக்கிற ஃபேஸ் ஒயர்ல போய் கை வச்சு பார்த்துறாதீங்க. நான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்றேனே தவிர இது யாருமே வீட்டில் முயற்சி பண்ணி பார்க்க கூடாது. அடுத்ததா இந்த ஃபேஸ் ஒயருக்கு ஒரு கலர் கோட்டிங் இருக்கு. ஃபேஸ் ஒயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட், எல்லோ, ப்ளூ அப்படின்னு 3 வகையான கலர் தான் நம்ம பயன்படுத்தணும். ஃபேஸ் ஒயருக்கு சிகப்பு, மஞ்சள், நீலம் இந்த 3 ஒயரையும் பயன்படுத்தணும். நியூட்ரலுக்கு கருப்பு கலர் ஒயரை பயன்படுத்தணும். எர்த்திங்க்கு கிரீன் கலர் ஒயரை பயன்படுத்தணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எலக்ட்ரிக்கல்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 10 ரூபா நோட்டை எடுத்துங்க, இல்ல 100 ரூபா நோட்டை எடுத்துங்க. நம்ம இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட நோட்டானது கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம், எங்க கொடுத்தாலும் செல்லும். ஆனா இந்தியாவை தாண்டி வேற ஒரு கண்ட்ரியில போயிட்டு நம்மளுடைய நோட்டை கொடுத்தா செல்லாது. காரணம் இந்தியாவுக்குள்ள இது ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டுக்குமே ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல்ல ஃபேஸ் ஒயர்ல ரெட், எல்லோ, ப்ளூ இந்த 3 கலரும், நியூட்ரலுக்கு பிளாக் கலரும், எர்த்திங்க்கு கிரீன் கலரும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடுகள்ல வர்ற இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் போர்டு அப்படின்னா 5 பின் சாக்கெட்ல வர்ற ரைட் சைடுல வர்ற ஃபேஸ், லெஃப்ட் சைடுல வர நியூட்ரல், டாப்ல வர எர்த், இந்த மூணுமே என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.